بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. மாண்பும் உயர்மிக்க அல்லாஹ்வை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். அவனிடமே நாங்கள் அனைத்து உதவியும் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை. யாரை அவன் வழிகேட்டில் விட்டானோ அவருக்கு நேர் வழிகாட்ட எவரும் இல்லை. வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொன்றும் இணையில்லை என்று நான் உளமாற சாட்சி சொல்கிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய திருத்தூதரும் அவனுடைய அடியாருமாக இருக்கிறார் என்று மேலும் நான் உளமாற சாட்சி சொல்கிறேன். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் கடமையாக்கி இந்த ஜும்மா தொழுகையை தொழுவதற்காக அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் இந்த சத்திய மார்க்கமான தீன் இஸ்லாமை தன்னுடைய உயிர் சுவாசமாக சுவாசித்த அந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்பி வாழுகின்ற ஒவ்வொரு மூமின்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றும் உண்டாகட்டும் என்று அவனிடம் இறைஞ்சியவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஜும்மாவிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு நரகத்தை விட்டு பாதுகாக்கும் நற்செயல்கள் என்கின்ற தலைப்பு ஜும்மாவிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு வலியுறுத்திய நபி மொழியை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வக்கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸதகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதியு ஹதியு முஹம்மதின் வ ஷர்ருல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்லு முஹதஸத்தின் பித்அத் வ குல்லு பித்அத்துன் லலாலத் வ குல்லு லலாலத்து ஃபின்னார். ரவாஹு சுனன் நஸை. சுனன் நஸையில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்திகளில் உண்மையானது அல்லாஹுடைய வேதமான குர்ஆன் ஆகும். வழிகாட்டுதலில் அழகானது நேர்த்தியானது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிகவும் கெட்டது தீனின் பெயரால் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவை. புதிதாக உருவானவை அனாச்சாரம். ஒவ்வொரு அனாச்சாரம் வழிகேடு. ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இந்த சமூகத்துக்கு எச்சரித்தார்களோ அந்த நபிமொழியை நினைவூட்டுகிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. சஹீஹ் முஸ்லிம் 12வது ஹதீஸாக அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த செய்தி தான் இந்த ஜும்மாவுடைய ஒரு மிக முக்கிய பொருளாக இருக்கிறது. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நாங்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பயணத்தில் இருந்தோம். பயணத்தில் ஒரு கிராமவாசி இடைமறித்து அல்லாஹுடைய தூதருடைய ஒட்டகத்தின் மூக்கனா கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார். முஹம்மதே, அல்லாஹுவின் தூதரே என்று அல்லாஹுடைய தூதரை அழைத்து சொர்க்கத்திற்கு நெருக்கமாகவும் நரகத்தை விட்டு விலக்கி வைக்கின்ற நற்செயலை எனக்கு அறிவியுங்கள் என்று அந்த கிராமவாசி சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அமைதியாக இருந்தார்கள். தன்னுடைய தோழர்களை உற்று நோக்கினார்கள். பிறகு கூறினார்கள், இந்த மனிதர் நல்லருள் பெற்றுவிட்டார், நேர் வழியில் செலுத்தப்பட்டு விட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள். மீண்டும் அந்த கிராமவாசி சொன்னார்கள், முஹம்மதே, அல்லாஹுடைய தூதரே, சொர்க்கத்திற்கு நெருக்கமாகவும் நரகத்தை விட்டு விலக்கி வைக்கின்ற ஒரு நற்செயலை எனக்கு கூறுங்கள் என்று கூறினார்கள். மீண்டும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த கிராமவாசியை பார்த்து, தஅபுதுல்லாஹ், அல்லாஹுவை நீ வணங்க வேண்டும், லா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எப்பொருளையும் இணை கற்பிக்க கூடாது என்று கூறினார்கள். இரண்டாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வ துகீமுஸ் ஸலாத், அல்லாஹ் கடமையாக்கிய
ஐவேளை தொழுகையை நீ நிறைவேற்ற வேண்டும் என்றார்கள். மூன்றாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வத்தூத்திய ஜகாத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வத்தின் மீது விதித்திருந்த அந்த ஜக்காத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்றார்கள். நான்காவதாக சொன்னார்கள், வத்தசிலு ரஹ்மா, இரத்த உறவுகளோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அந்த கிராமவாசி கேட்டார், சொர்க்கத்திற்கு நெருக்கமாகின்ற ஒரு நற்செயலை அறிவியுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் 4 நற்செயலை அந்த கிராமவாசிக்கு கூறினார்கள். முதன்மையானது தஅபுதுல்லா லா துஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணைகற்பிக்க கூடாது என்று தௌஹீது கொள்கை எடுத்துரைத்தார்கள். இரண்டாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வத்துகீமுஸ் ஸலாத், அல்லாஹ் கடமையாக்கிய அந்த ஐவேளை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவுரை கூறினார்கள். மூன்றாவது வத்தூத்திய ஜகாத், ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். நான்காவது வத்தசில் ரஹ்மா, இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் 4 மிக முக்கிய நல்லுரை கூறினார்கள். பிறகு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிற்றை விற்று விடுவீராக, நாங்கள் பயணத்தை தொடர வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு கூறினார்கள் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் கூறிய 4 மிக முக்கிய 4 செய்திகள் ஒரு முஸ்லீமை சொர்க்கத்துக்கு நெருக்கமாக்கக்கூடியது, நரகத்தை விட்டு விலக்கி வைக்கின்ற நற்செயல் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அதில் முதன்மையாக அல்லாஹுடைய தூதர் எதை சொன்னார்கள் என்றால், தஅபுதுல்லா லா துஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது என்கின்ற அந்த தௌஹீதை அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு எடுத்துரைத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கொள்கையை எடுத்துரைக்கத்தான் இந்த உலகிற்கு ஏராளமான நபிமார்களை அனுப்பி வைத்தான். அவர்களுக்கு வேதங்களும் வழங்கப்பட்டது. இறுதியாக வழங்கப்பட்ட வேதம் தான் அந்த குர்ஆன். அந்த குர்ஆனுடைய முதன்மையான செய்தி இந்த மனித சமூகத்துக்கு குர்ஆன் எதை கூறுகின்றால், தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன்தான் ஏக இறைவன், அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்கின்ற அந்த தௌஹீதி கொள்கையைத்தான் இந்த குர்ஆன் இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு கூறிய முதன்மையான அறிவுரை தஅபுதுல்லா, அல்லாஹை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறான். தஅபுதுல்லா வலா துஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு நீங்கள் எதையும் இணை கற்பிக்க கூடாது என்கின்ற அந்த தௌஹீதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் மீண்டும் இந்த மனித சமூகத்துக்கு வலியுறுத்தி கூறிக்கொண்டே இருக்கிறான். குர்ஆன் கூறுகின்ற எல்லா முதன்மையான செய்தியும் அந்த தௌஹீதான். குர்ஆன் கூறுகின்ற வரலாற்று நிகழ்வுகள், குர்ஆன் கூறுகின்ற எச்சரிக்கை வசனங்கள், குர்ஆன் கூறுகின்ற அறிவியல் சான்றுகள், குர்ஆன் கூறுகின்ற நற்செய்திகள் அனைத்தும் அந்த வசனத்தின் உட்கருத்து என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற தௌஹீத் தான் குர்ஆனுடைய உட்கருத்து, எல்லா வசனங்களுடைய உட்கருத்தாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு நினைவூட்டினார்கள், தஅபுதுல்லா, அல்லாஹுவை நீ வணங்க வேண்டும், லா துஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹ் எப்பொருளையும் இணை கற்பிக்க கூடாது என்றார்கள். மனிதர்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கொள்கை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதை அடைகிறார்கள். நபித்துவத்தை பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நெருங்கிய நட்புக்கு மத்தியில் இந்த தௌஹீதை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு இறை செய்தி அருளப்பட்டது. இந்த செய்தி சஹீஹ் புகாரி 2753வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் தூதருக்கு கூறினான், வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபியே முஹம்மதே, நெருங்கிய உமது குடும்பத்தினருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்ற திருவசனம் அருளப்பட்டது. அந்த திருவசனத்தை பெற்றுக்கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தன்னுடைய நெருங்கிய உறவினருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் மக்காவில் அதிகாலை பொழுதில் சஃபா மலை குன்றின் மீது ஏறினார்கள். சஃபா மலை குன்றில் ஏறி தன்னுடைய சொந்த சமூகத்தையும் நெருங்கிய குடும்பத்தினரையும் கூவி அழைத்தார்கள். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், யா மஅஷரல் குரைஸ், குரைசி சமூகமே, இஷ்தரு அன்ஃபுசிக்கும், உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அழைக்கக்கூடிய முகமது எத்தகையவர்? அந்த மக்காவில் மிக பெரும் செல்வந்தர், ஒரு வணிகர், ஒரு முக்கிய பிரமுகர். முகம்மது அழைக்கின்றார் என்ற செய்தியை கேட்டு மக்கள் எல்லாம் ஒன்று குழுப்பினார்கள். தன்னுடைய நெருங்கிய குடும்பத்தினை நோக்கி சொன்னார்கள், யா மஅஷரல் குரைஸ், குரைசி சமூகமே, இஷ்தரு அன்ஃபுசிக்கும், தௌஹீது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற தௌஹீது கொள்கையை ஏற்றுக்கொண்டு நற்செயலையும் விளையாக தந்து உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள். குழுமி இருந்த தன்னுடைய நெருங்கிய குடும்பத்தினர் தன்னுடைய சிறிய தந்தையான
அப்பாஸை நோக்கி சொன்னார்கள், என் அருமை சிறிய தந்தை அப்பாஸே, அல்லாஹுடைய தண்டனை என்னால் சிறிதளவும் உங்களை காப்பாற்ற முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இறுதியாக தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமாவை நோக்கி சொன்னார்கள், யா ஃபாத்திமத் பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, என் செல்வத்தில் விரும்பியதை கேள், நான் உனக்கு தருகிறேன். அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து சிறிதளவு என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் அந்த தௌஹீது கொள்கையை சஃபா மலை குன்றின் மீது பகிரங்கமாக எடுத்துரைத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். மனிதர்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடியது, நாளை மறுமை நாளில் மனிதர்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடியது தௌஹீத் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். எனவேதான் தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிபுடைய மரண தருவாயிலும் கூட அல்லாஹுடைய தூதர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த கொள்கையை ஏற்றுங்கள், நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த கொள்கை தான் மக்கா நகரில் மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவராக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அதைத்தான் இந்த மனித சமூகத்துக்கு வலியுறுத்தி கூறக்கூடியவராக இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கொள்கை யார் இந்த உலகில் ஏற்று அல்லாஹுக்கு இணை கற்பிக்காமல் இந்த உலகில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹுடைய அன்பும் அருளும் உள்ளது. அவர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறார். குர்ஆனில் எந்த அளவுக்கு அந்த தௌஹீது வலியுறுத்தி கூறப்படுகிறதோ அதே அளவுக்கு குர்ஆன் ஷிர்கை குறித்து, தனக்கு இணை கற்பித்தலை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை கற்பித்தலை பற்றி குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இன்ன ஷிர்கல்லாஹ் ஸுல்முன் அலீம், அல்லாஹுக்கு இணை கற்பித்தல் மாபெரும் அநீதி என்கிறான். தன்னால் படைக்கப்பட்ட மனிதன் தனக்கு செய்கின்ற மாபெரும் அநீதி ஷிர்க். அதற்கு தான் நரக நெருப்பு, நிரந்தரமாக அவனை நரக நெருப்பில் தங்க வைப்பேன், வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதிபட கூறுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிர்கை குறித்து குர்ஆனில் பல இடங்களில் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இன்னஹு மன் யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இந்த உலகில் இணை கற்பித்தாரோ அவருக்கு சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். வ மஅவாஹுன் நார், அவர் செல்லக்கூடிய இடம் நரகம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறார். தௌஹீதை எந்த அளவுக்கு குர்ஆன் இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கின்றதோ அதேபோல தனக்கு இணை கற்பிக்கின்ற மாபெரும் அநீதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கடுமையாக இந்த மனித சமூகத்துக்கு எச்சரிக்கிறான் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதேபோல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் இந்த உலகில் யாருடைய உள்ளத்தில் ஷிர்கை ஏந்தி இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் அந்த அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது சவாஅன் மஹ்யாஹும் மமாத்தஹும், அவர்கள் இந்த உலகில் வாழ்வதும் மரணிப்பதும் சமமானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இந்த உலகில் யாருடைய உள்ளத்தில் ஷிர்க் இருக்குமோ அவர் இந்த உலகில் மரணிப்பது சமமானது, அவர் இந்த உலகில் நடமாடும் பிணம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அவர்களுக்கு எந்த ஒரு வாழ்வும் இல்லை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். எனவேதான் அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு சொன்னார்கள், தஅபுதுல்லாஹ், அல்லாஹை வணங்க வேண்டும், லா துஷ்ரிக் பிஹி ஷையா, அவனுக்கு எப்பொருளையும் நீர் இணை கற்பிக்க கூடாது என்கின்ற முதன்மையான அறிவுரையாக கூறினார்கள். இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வ துகீமுஸ் ஸலாத், தொழுகையை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார்கள். ஈமான் என்னும் இறை நம்பிக்கைக்கு அடுத்து இஸ்லாம் எதை நம் மீது கடமையாக்கின்றது? தொழுகையை கடமையாக்கின்றது. அல்லாஹ் ஒருவனை வணங்குகிறேன், அவனுக்கு இணை வைக்க மாட்டேன் என்கின்ற அந்த தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய முதன்மையான இபாதத் அந்த தொழுகை என்று இஸ்லாம் கூறுகின்றது. ஒரு முஸ்லிமினுடைய முதன்மையான அடையாளம் தொழுகை. அதற்கு பிறகுதான் அவனுடைய பெயர், உடை, நடை அனைத்தும். தொழுகைதான் முஸ்லிமின் அடையாளம் என்று மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். தொழுகையை பற்றி பல இடங்களில் அதை விவரித்து பேசுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான், இன்ன ஸலாத் கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, தொழுகை இறை நம்பிக்கை கொண்டோர் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று கூறுகிறான். சரியான நேரத்தில் அந்த நேர தொழுகையை தொழுது கொள்வது மூமின்கள், அல்லாஹுவையும் அவனது மறுமை நாளையும் யார் உறுதியாக நம்பிக்கை கொள்கிறார்களோ அந்த இறை நம்பிக்கையாளர்கள் மீது கடமை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹுடைய தூதரிடம் வினவப்பட்டது, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹுக்கு மிக விருப்பமான நற்செயல் எது என்று அல்லாஹுடைய தூதரிடம் வினவப்பட்டது. இஸ்லாம் எத்தனையோ நல்ல அறங்களை நமக்கு பட்டியலிடுகிறது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனை புன்முறுவலுடன் சந்திப்பது இஸ்லாம் நல்லறம் என்று கூறுகின்றது. பாதையில் தொல்லை தரும் பொருட்களை அகற்றுவதும் நல்லறம் என்று இஸ்லாம் கூறுகின்றது. எத்தனையோ நல்ல அறங்களை இஸ்லாம் பட்டியலிடும் போது அல்லாஹுக்கு விருப்பமான நற்செயல் முதன்மையானது எது என்று அல்லாஹுடைய தூதரிடம் வினவப்பட்டது.
அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத் அலா வக்திஹா, தொழுகை அதனுடைய உரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் அல்லாஹுக்கு மிக விருப்பமான நற்செயல் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இஸ்லாம் அதை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு இரண்டாவதாக எதை அறிவுரை கூறினார்கள்? வத்துகீமுஸ் ஸலாத், அல்லாஹ் உனக்கு கடமையாக்கி அந்த 5 நேர தொழுகை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அதேபோல அல்லாஹுடைய தூதர் தொழுகையை பற்றி குறிப்பிடும் போது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ஒரு முஸ்லிம் அழகிய முறையில் ஒழு செய்துவிட்டு தன்னுடைய அகத்தையும் முகத்தையும் ஒருநிலைப்படுத்தி பணிந்து உள்ளச்சத்துடன் அல்லாஹுவை தொழுவாரானால் அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார். அழகான முறையில் ஒழு செய்வது, தன்னுடைய அகத்தையும் முகத்தையும் ஒருநிலைப்படுத்தி தன்னுடைய இறைவனான அல்லாஹுக்கு யார் பணிந்து வணங்குவாரோ அவருக்கு சொர்க்கம் கட்டாயம், அவருடைய முன் சென்ற சிறு பாவங்களும் அந்த தொழுகையின் மூலம் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹுடைய தூதர் தெளிவுபடுத்துகிறார்கள். தொழுகை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. கிராமவாசிக்கு அல்லாஹுடைய தூதர் அதை வலியுறுத்தினார்கள். பெரும்பான்மையான சகோதரர்களுடைய நிலை என்ன? ஒரு குறிப்பிட்ட ரமலானுடைய மாதத்தில் அந்த தொழுகை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம், அதில் பேணுதலாக இருக்கிறோம். அந்த ரமலானுடைய மாதம் பிறகு அந்த தொழுகையில் எந்த ஒரு பேணுதலும் இல்லாமல் வாழ்கிறோம். தொழுகையை பற்றி இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்தி கூறுகிறது என்றால், பேணுதல் என்று கூறாமல் அதை நீ நிலைநிறுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வஅபுது ரப்புக ஹத்தா யஅதீகல் யகீன், உறுதியான மரணம் வரும் வரை உமது இறைவனை நீர் வணங்குவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறார். உறுதியான அந்த மரணம் வரும் வரை அல்லாஹை வணங்குவது மூமின்கள் மீது, முஸ்லிம் மீது கடமை என்பதை மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹுடைய தூதர் அதைத்தான் அந்த கிராமவாசிக்கு குறிப்பிட்டார்கள். மூன்றாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஓ தூத்திய ஜகாத், அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து நீ ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். ஜகாத் என்பது பொருளாதாரத்தின் மீது அல்லாஹ் விதித்த கடமையாக இருக்கிறது. அந்த ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்தி கூறுகிறது. யார் அதை நிறைவேற்றவில்லையோ நாளை மறுமை நாளில் மிக பெரும் வேதனைக்குள்ளாக்கப்படும் என்பதையும் எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரை இந்த உலகை விட்டு மறையும் போது மிக பெரும் ஒரு அரசராக, மிக பெரும் ஒரு ஆட்சி தலைவராகத்தான் மரணம் அடைகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், இந்திய நிலப்பரப்புக்கு இணையான ஒரு பெரும் நிலப்பரப்பின் ஒரு அதிபராகத்தான் மரணம் அடைகிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு அபூபக்கர் அந்த பொறுப்பை ஏற்றவுடன் முஸ்லிம்களில் சிலர் ஜக்காத்தை தர மறுக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும், கடுமையான இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வினவினார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம் 32வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி இந்த கிப்லா திசையை நோக்கி தொழுத இந்த முஸ்லிம்கள் மீது நீங்கள் எப்படி போர் தொடுப்பீர்கள் என்று கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு கூறினார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வகீமுஸ் ஸலாத் வஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை வழங்குங்கள் என்று ஒருங்கிணைந்து கூறுகிறான். யார் தொழுகையை நிறைவேற்றி அந்த ஜக்காத்தை தர மறுப்பார்களோ நிச்சயம் அவர்கள் மீது நான் போர் தொடுப்பேன் என்று கூறிவிட்டு மேலும் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரிடம் வழங்கி வந்த ஒரு ஒட்டக குட்டியின் கயிற்றை தர மறுத்தாலும் நான் அவர் மீது போர் தொடுப்பேன் என்றார்கள். கடுமையான முறையில் இராணுவ நடவடிக்கையின் மூலம் அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத் எடுக்கப்பட்டது என்கின்ற தகவலை நாம் பார்க்கிறோம். ஜக்காத் பலவந்தமாக எடுக்கப்பட்டது என்கின்ற செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இஸ்லாம் நம் மீது கடமையாக்கின்றது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு குறிப்பிடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அந்த ஜக்காத்தை பற்றி பல இடங்களில் அதை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், அல்லதீன யக்னிஸூன ذஹப வல் ஃபில்லத, யார் தங்கத்தையும் வெள்ளியும் திரட்டி அதை குவியலாக்கி வைத்துக் கொண்டு வலா யுன்ஃபிகூன ஃபீஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அதை அல்லாஹுடைய பாதையில் செலவிடாமல் அதற்கான முறையான ஜக்காத்தை யார் நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்து வேதனை உண்டு என்ற நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். தங்கத்தையும் வெள்ளியும் பொருளாதாரத்தை திரட்டி வைத்துக் கொண்டு அதற்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றவில்லை என்றால் நாளை மறுமை நாளில் கடுமையான வேதனை உண்டு என்ற நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹுடைய தூதர் யமனுக்கு ஆளுநராக அனுப்பினார்கள். முஆத் இப்னு ஜபலுக்கு அல்லாஹுடைய தூதர் கூறிய மிக முக்கியமான அறிவுரை, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது ஆகிய நான் அவனுடைய தூதர் என்று மக்களுக்கு எடுத்துரைப்பீராக.
மக்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்களுக்கு எடுத்துரைப்பீராக. அதை மக்களுக்கு கட்டுப்பட்டால் அவர்களுடைய செல்வத்திலிருந்து பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை எடுத்து அவர் ஏழைகளுக்கு நீர் வழங்குவீராக என்று முஆத் இப்னு ஜபலுக்கு அல்லாஹுடைய தூதர் கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய அரசு மார்க்கத்தின் மீது இந்த ஜக்காத்தை நிர்வகித்தின் மீது தனி கவனம் செலுத்துகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஜக்காத்தை பற்றி நமக்கு வலியுறுத்தி கூறுகிறான். இப்படி அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு கூறிய 4 மிக முக்கிய அறிவுரைகளில் தஅபுதுல்லா வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது. ஒ துகீமுஸ் ஸலாத், அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஒ தூத்திய ஜகாத், அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து அந்த ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒ தஸீலு ரஹ்மா, இரத்த உறவுகளோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற 4 அறிவுரை கூறினார்கள். அந்த அறிவுரை ஏற்று வாழக்கூடிய நல் முஸ்லிம்களை அல்லாஹ் ஆக்குவான் என்று கூறினாக முதல் உரை நிறைவு செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுடைய தூதர் கூறிய 4 மிக முக்கியமான நல்லுரை, ஒரு முஸ்லீமை சொர்க்கத்திற்கு நெருக்கமாகவும் நரகத்தை விட்டு விலக்கி வைக்கின்ற 4 மிக முக்கிய நற்செய்தியாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். முதன்மையானது தஅபுதுல்லா லா துஷ்ரிகு பிஹி ஷையா வ துகீமுஸ் ஸலாத் வ தூத்திய ஜகாத் வ தஸீலு ரஹ்மா என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அது 4வதாக மிக முக்கியமானது வ தஸீலு ரஹ்மா, இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு சொன்னார்கள். இந்த உலகில் வாழுகின்ற எந்த ஒரு மனிதர்களும் உறவுகள் இல்லாமல் வாழ முடியாது. ஆபத்தான சூழ்நிலையில் மனிதர்களுக்கு கை கொடுப்பதும் அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கு கொள்வதும் இரத்த உறவினர்களாக தான் இருக்கிறார்கள். நாம் பின்பற்றுகின்ற அந்த மார்க்கம், இஸ்லாம் என்கின்ற மார்க்கம், இரத்த உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. இயந்திரமயமாக்கப்பட்ட இந்த வாழ்க்கை சூழ்நிலையில் உறவுகளுடைய அருமையும் அதனுடைய மகத்துவம் புரியாமல் உறவுகளை முறித்து கொண்டும் பகைத்து கொண்டும் நாம் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் அந்த இரத்த உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் அதை பற்றி பேசுகிறான். அல்லாஹுடைய தூதரும் குறிப்பிடுகிறார். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 5986வது செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவர் தம் வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படுவதையும் தன்னுடைய வாழ்நாள் நீடிக்கப்படுவதையும் விரும்புகின்றவர் தன்னுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார். ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், வாழ்க்கை வசதிகள் விசாலமாக்கப்படுவதையும் அவர் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் தன்னுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார். இது மிக முக்கியமான அறிவுரையாக இருக்கிறது. அதேபோல அல்லாஹுடைய தூதர் இந்த தௌஹீது கொள்கையை, அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், அவனுக்கு இதை கற்பிக்க கூடாது என்ற இந்த இஸ்லாமிய கொள்கை முதன்மையான பிரச்சாரம் யாருக்கு வழங்கப்பட்டது என்றால் தன்னுடைய நெருங்கிய இரத்த உறவினர்களுக்கு தான் வழங்கப்பட்டது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். வஅந்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபியே முஹம்மதே, நெருங்கிய உமது குடும்பத்தினருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. முதன்மையாக இது யாருக்கு கூறப்பட்டது? தன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் கூறப்பட்டது என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரத்த உறவுகளை வலிமைப்படுத்துகிறான், அதை வலு சேர்க்கிறான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதேபோல் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தி, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர் மூமின்களுடைய பண்புகளை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 6138வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தன்னுடைய விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் கண்ணியப்படுத்தியவர் தன்னுடைய விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். நாம் இல்லம் தேடி வருகின்ற அந்த விருந்தினர்களை
இன்முகத்தோடு அவர்களை வரவேற்பதும், அவர்களுக்கு அழகான வார்த்தைகளை கொண்டு அவர்களிடம் உரையாடுவதும், நல்ல உணவுகளை கொண்டு அவர்களை உபசரிப்பதும் அல்லாஹுவையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பு என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இரண்டாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹுவையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர் தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், தன்னுடைய பெற்றோருடன் பிறந்த சகோதர சகோதரிகள், இந்த பிள்ளைகள் இவர்களெல்லாம் அரவணைத்து வாழ வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இது யாருடைய இறை பண்பாக, இறை நம்பிக்கையாளுடைய பண்பாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மூன்றாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுவையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர் பேசினால் அவர் நல்லது பேசட்டும், இல்லையெனில் வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். மக்களிடையே பேசும்போது அழகான வார்த்தைகளை கொண்டு பேசுவது, வெறுப்பையோ வன்மத்தையோ பேசக்கூடாது என்பதையும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இதுவெல்லாம் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற இறை நம்பிக்கையாளர்கள் மூமின்களுடைய பண்பு. அதில் மிக முக்கியமானது தன்னுடைய இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதையும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதேபோல சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 5984வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், லா யதுஹுல் ஜன்ன காத்தியூன், யார் இரத்த உறவுகளை முறித்து வாழ்வாரோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். தன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகள், தன் பெற்றோர்கள் பிறந்த சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், இவர்களுடைய உறவுகள் எல்லாம் யார் இந்த உலகில் முறித்து பகைத்து வாழ்கிறார்களோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் உன்னை வெறுத்தாலும் பகைத்தாலும் அநீதி இழைத்தாலும் அவர்களை நீ அரவணைத்துக் கொள் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. எனவே தான் அல்லாஹுடைய தூதர் 4 மிக முக்கியமான நற்செய்தியை சொன்னார்கள். அல்லாஹை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும், இரத்த உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்று இந்த 4 மிக முக்கிய நல்லறம் நம்மை சொர்க்கத்துக்கு நெருக்கமாகவும் நரகத்தை விட்டு விலக்கி வைக்கின்ற நற்செயலாக இருக்கிறது. அதை ஏற்று வாழக்கூடிய நல் முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.